இந்த இருக்கு பாருங்க பூவு. இது இந்த பூ உதிர்ந்தோடனே அதில் காய்கள் வந்து அதுக்கப்புறம் அது விதையா மாறி பிறகு பூமியில் விழுந்து அடுத்தால 6 மாதம் 9 மாதம் கழிச்சு மறுபடியும் தழுக்குங்கய்யா. இது என்னென்னா மழைக்காலங்களில் மட்டுமே தழுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. 3 மாத பயிர். அதாவது மழைக்காலங்களில் மட்டும் சில மூலிகைகள் தழுக்கும். அதில் இது ஒரு பயிருங்கய்யா. தும்பச்செடி. திருநெல்வேலியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவி பிடிப்பாங்க. அதாவது மழைக்காலங்களில் ஆவி பிடிப்பாங்களே, சளி பிடிச்சிட்டுனா ஜலதோஷம் பிடிச்சா அப்படி ஆவி பிடிப்பாங்க. அப்படி ஆவி பிடிக்கும்போது இந்த தும்பச்செடியும் சேர்த்து ஆவி பிடிப்பாங்கய்யா. இருக்கு பாருங்கய்யா பூவு. அதனோட பூ மிக அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேனீச்சிகள் அதிகமாக வரும். ஆவி இதையும் சேர்த்து போட்டு ஆவி பிடிப்பாங்க. இந்த இலையை இப்படி நிறைய ஆஞ்சி கசக்கி உள்ளங்கையில் சாறு எடுத்து அந்த சாறில் ஒரு சொட்டு எடுத்து நம்ம மூக்கில் சிகப்பாக இருக்கும் பாருங்க தண்டு, அதில் வச்சிங்கன்னா தும்மல் வரும்யா. ஆமாய்யா, இதை நிறைய தடவை நாங்கள் அனுபவிச்சது உண்டு. பூவுங்கய்யா, இது அதோட காய் அமைப்புங்கய்யா, இது அதோட தண்டு, இது இலை.